கிடைக்குமே கிடைக்காதான்னு சந்தேகப்படவே கூடாது. கிடைக்கும், அடைஞ்சாச்சு. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பணம், வெற்றி எல்லாமே இருக்கு. எடுக்கிற முடியல பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிறேன். அதற்கான ஊக்கமாக இந்த மாதம் இருந்துடலாம். கடவுளுடைய பரிசு லாபஸ்தான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், திருப்பூர்லேருந்து. நண்பர்களே, இந்த வீடியோ துலா ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் 2025 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. நண்பர்களே, இப்போ ஜென்ரலாக நம்ம எப்படி இந்த ராசி பலன் போடுறோம்னா 8 கிரகத்தையும் நம்ம கோத்துரு பண்ணிடுறோம். ராகு கேது எப்படி இருக்குது? இப்போ கும்பராசி பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டில் ராகு பியூட்டி, 12ஆம் வீட்டில் கேது மீடியம் பெஸ்ட்டு, 5ஆம் வீட்டில் சனி ஓரளவுக்கு பெட்டர், குரு பத்திரிகை 8ஆம் வீட்டில் சந்திரன் சரம் வக்கர நிவர்த்தி அடைகிறான். தவறும் இல்லை, நல்லதும் இல்லை. ஏன்னா ராகு சுக்கரன் சேர்க்க, சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம். அப்போ அஷ்டம குரு பேசுறது இல்லை. மேஜர் 4 கிரகமே பக்காவாக இருக்குன்னு சொல்லிடலாம். அதாவது சனி, ராகு, சுக்கரன், கேதுவும் குருவும். பாக்கி இருக்க புதனும் சூரியனும் சுகஸ்தானத்தில் இருக்காங்க. அப்படியே 5ஆம் வீட்டுக்கு போகிறாங்க, அது பக்கா. 9ஆம் வீட்டில் செவ்வாய் பித்திருதோஷம். இதனுடைய பலன் என்னன்னு கேட்டேன் நம்மளே. ஃபைன், பலனுக்கு போகிறவங்க நம்மளே என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, எங்களோட ட்ராவல் பண்ணுங்கள், எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். மனத்தெளிவு தான் வாழ்க்கையில் எல்லாமே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதனால் மனது நன்றாக இருக்கணும். மனது தான் எல்லாமே இருக்குது. பாரு, நான் ஒரு சில விஷயங்களை இழந்தேன், திரும்ப அடையிறேன். மனது என்ன வேணுங்கிறத கொண்டு போய் மனசில் விதைச்சோம்னா அது மனங்கிறது ஒரு தோட்டம், அது முளைச்சிரும், அறுவடை பண்ணிக்கலாம். கிடைக்குமே கிடைக்காதான்னு சந்தேகப்படவே கூடாது. கிடைக்கும், அடைஞ்சாச்சு. என்ன வேணும் கடவுள் கொடுத்துருவார். அப்போ என்ன வேணுங்கிறத ஆள் மனதை கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா அதை அடையிறதா இந்த கடவுள் வழிபாடு, மனக்கட்டுப்பாடு, நம்ம வாழ்க்கை லட்சியத்தை அடையிறது. அயோக்கியம் முள்ள மாதிரி முடிச்சு வைக்கலாம். மனதை நன்றாக வச்சுருக்கான், அதனால் ஜெயிக்கலாம். மனதை பக்குவப்படுத்துறதும் மனதை பற்றின கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு அஸ்ட்ராலஜியும் கொடுக்குறதான் என்னுடைய தொழில். ஃபைன், நம்பல பலனுக்கு போகிறோம். அப்போது இப்போ இந்த பலன் என்ன சொல்லலாம்னா, உடம்பு மனசும் கண்டிப்பாக அருமையாக இருக்குது. அது எப்படி அஷ்டம குருவில் அருமையாக இருக்குன்னா, அஷ்டம குருவில் 8ஆம் வீட்டில் குருன்னா சுக்கரன் 8க்கு அதிபதி 6ஆம் வீட்டில், 6க்கும் 8க்கும் அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றான்னா உங்களுக்கு ராசியாதிபதி பரிவர்த்தனை யோகத்துக்குள்ள போயிடுறான். அப்போ உடம்பு மனதும் அருமையாக இருக்குது. வேணால் 5% தொந்தரவு வரக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பணம், வெற்றி எல்லாமே இருக்குது. இது எப்படி நாங்கள் 8ஆம் வீட்டில் இருக்கிற குரு வக்கர நிவர்த்தி 4ஆம் தேதி அடைந்து 2ஆம் வீட்டை பார்ப்பான். அப்போ செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை நன்றாக இருக்குது. சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் நன்றாக இருக்குது. எடுக்கிற முடிவில் பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிறேன். இப்போ இந்த முடிவுகளை ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வெற்றிகரமான விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு நடக்கலாம். மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வெற்றிகரமான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் நடக்கலாம். அடுத்த பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் புதிதாக வண்டி வாகனங்களை தேடலாம். புதிதாக உங்களுக்கு சொத்து விருத்தி ஏற்படலாம். உங்கள் தாயாருக்கு மிக அருமையாக இருக்கலாம். நிம்மதிகரமான பல நிகழ்ச்சிகள் நடந்துடலாம். 2025 ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர் ஆஃப் யுவர் லைஃப். அதற்கான ஊக்கமாக இந்த மாதம் இருந்துடலாம். காரணம், அந்த 6ஆம் வீட்டில் சுக்கிரன் ராகு சேர்றது உங்களுக்கு மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எல்லா மாதங்களுமே துளாராசிக்கு நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக எதில் தெரியுமா? கடனை அடிச்சிடலாம், புதிதாக நியாயமான கடன்கள் கிடைக்கலாம், போட்டியில் ஜெயிச்சிடலாம், நோய் நொடி, உடம்பு பலம், மனபலம் மிக அருமையாக இருக்கும், எதிரிகளை வென்றுவிடலாம். என்ன கவலையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு விடை கிடைச்சிரும். ஸோ இந்த பிப்ரவரி மாதம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மந்த்து. அதாவது துன்பத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு துளாராசிக்கு. அதே மாதிரி நம்பர்களே, 7க்குரிய செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் வீட்டில். ஓகே, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணவனோடையோ மனைவியோடையோ நண்பர்களோடையோ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து போய்க்குங்க. அதே மாதிரி அப்பா வழி ஆதியில் சில உறுத்தல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலன்னா, ஒன்றும் சூரியன் புதன் சேர்க்கை நம்மளுக்கு 4ஆம் வீட்டில். 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் பயிற்சி அடைஞ்சு 5ஆம் வீட்டுக்கு போகிறது புதனும் சனியும் சேர்க்கை பியூட்டி. ஆனால் 12ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு உங்களுக்கு சூரியன் போய் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் சனியோட சேர்ந்துருவான். அதே டைமில் 9ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கான். அப்பா வழி ஆதியில் பொறுமையாக போயிருங்க. சகோதர சகோதரிகள், அப்பா, சித்தப்பா, இந்த மாதிரி உறவுகள் சொந்த ஊரில் பூர்வீகத்தில் சும்மா கேஷுவலாக கடந்து போவாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய பாயிண்ட்டு நான் வரப்போகிறேன் துளாராசிக்கு. என்ன பாயிண்ட்டு தெரியுமா? அது உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் தினசரி மாற ஒரு கிரகம். லாபஸ்தான சூரியன் சுகஸ்தானத்தில் புதனோட, மறுபடியும் லாபஸ்தானாதிபதி சூரியன் 5ஆம் வீட்டில் புதனோட சனியோட. இப்போ என்னென்ன அர்த்தம்? மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு காத்துட்ருக்கு, மிகப்பெரிய பணம் உங்களுக்கு காத்துட்ருக்கு, மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதான் நம்பர்களே, தொழில் ஸ்தானம் வளர்த்தவன் நல்ல தொழில் செய்வான், நல்ல வேலை செய்வான், நல்ல லாபத்தை முதலாளிக்கு சம்பாரிச்சு கொடுப்பான். லாபஸ்தானம் வளர்த்து எப்படி இருப்பான்? நிறைய தொழில் தெரிஞ்சவன் வேலைக்கு வச்சுக்குவான், நிறைய லாபம் சம்பாதிப்பான். அப்போ லாபஸ்தானங்கிறது மிக மிக முக்கியம். இந்த லாபஸ்தானங்கள் வெறும் லாபம் இல்லை, தொழிலில் வர்ற லாபம், வாழ்க்கையில் வர்ற லாபம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அதிர்ஷ்டகரமாக கடவுள் கொடுக்குற அதிகபட்ச லாபம் அதில் தான் வரும். கடவுளுடைய பரிசு லாபஸ்தானம்.
அடுத்தது தொட்டதெல்லாம் துளங்கிறது வெற்றி அடைகிறது. அப்போது லாபஸ்தான சூரியன் தன் சொந்த வீட்டை புதனோடு சேர்ந்து பார்க்கறது எக்ஸ்ட்ராடினரி, ஈவன் சனியோடு சேர்ந்து பார்க்கறதும் எக்ஸ்ட்ராடினரி. அப்போ மிகப்பெரிய லாபம் காத்துட்ருக்கு. இந்த மிகப்பெரிய லாபம் காத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன், பொதுவாக மனதை பக்குவப்படுத்தி இப்போ ஒரே மாதத்தில் உங்களுக்கு என்னால் ஒரு 100 மடங்கு மன தெளிவு தர முடியும், 100 மடங்கு மன உறுதி தர முடியும். ஒரே வருடத்தில் 5 வருட இலக்கை அடையலாம், அல்லது 5 மடங்கு லட்சியங்களை அடையலாம். இப்படி ஒரு தியான முறை இருக்குது, வாழ்வியல் முறை. எப்படி மனதை ஒருநிலைப்படுத்தி வெற்றி அடைகிறதுன்னு. பயம் உங்களை பார்த்து பயந்து போகணும், கவலை உங்களை பார்த்து கவலை அடையணும். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த தியானத்தை எடுத்துருப்பார். பியூட்டிஃபுல்லாக இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும். வித்தின் வீக்கில் நம்ம இதை கற்றுக்கலாம். ஸோ அது தேவையானதான் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு வாழ்க்கையை துவங்கறதுக்கான ஒரு அருமையான காலம். நல்ல அஸ்ட்ராலஜர் போய் பாருங்கள். இந்த பிப்ரவரியில் துணிந்து இறங்குங்க. மார்ச்சும் நன்றாக இருக்க போகுது. அப்போ துணிந்து இறங்கி நீங்கள் நல்லபடியாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த 2025 ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர் ஆஃப் துலா ராசி அவங்களுக்கு. ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்க. நம்மளே அருமையான காலம். பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள். ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அந்த போய் அஸ்ட்ராலஜர்கிட்ட கேளுங்க. சும்மா இந்த கோச்சார பலன் வச்சுட்டு பலன் சொல்லிட்டு போயிடுவாங்க நிறைய அஸ்ட்ராலஜர். அதனால் என்ன திசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், இப்போ எப்படி இருக்கீங்க, என்ன ஜெயிக்க போகிறீங்க, எவ்வளோ ஜெயிக்க முடியும். இப்போ ஜாதகத்தில் 2 மடங்கு வெற்றி தான், 5 மடங்கு வெற்றி தான், 10 மடங்கு வெற்றி தான். இப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் 2 மடங்கு ஜெயிப்பீங்க, 10 மடங்கு ஜெயிப்பீங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் கண்டுபிடித்து, அதாவது ஜாதகத்தை தெளிவாக புரிந்து அதன் வழியில் வெற்றியடைய வழியை பாருங்கள். ஃபைன் நம்மளே. நன்றி.